ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான OMR ஆன்சர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம சேனலை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் எடுக்காதவங்க இப்போ போய்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கான பிளேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் எக்ஸாமுக்கான பிளேஸு. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போகிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப தூரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து கிளம்ப பாருங்கள். ஸோ இதான் எக்ஸாம் ஹால். இங்கே போயிட்டு தான் உங்களுக்கான எக்ஸாம் எழுதுகிற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம் ஹாலில் OMR ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜே வந்து போதுமானது. 2-3 பேஜில் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் பால் பென் எடுத்துகிட்டு பிளாக் பென் எடுத்துருப்பாங்க. அது கூடவே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ், உடைய ரேஷன் கார்டோ, ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டோ, ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப் வந்து எடுத்துருப்பாங்க. ஜெராக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனே போதும். ஒன்று ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிளாக் பால் பென், இதை 3 மட்டும் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 8:30 மணிக்கெலாம் நீங்கள் ஆஜராகிற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக 9 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. 8 to 9 மணிக்குள்ளெலாம் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போங்க. 9 மணிக்கு மேலே 1 நிமிஷம் நீங்கள் தாமதமாக வந்தாலும் உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ 9 மணிக்குள்ளார எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போயிடுங்க. ஓகே, கரெக்டாக 9 மணிக்கு உங்களுக்கு இந்த OMR ஆன்சர் ஷீட், ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான OMR ஷீட் வந்து இருக்கும். இதை கரெக்டாக 9 மணிக்கெலாம் வந்து கொடுத்துருவாங்க. 9 மணிக்கெலாம் கொடுத்துட்டு உங்களுக்கான அந்த OMR ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சம்மந்தப்பட்ட இன்ஜினியேட்டர் வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலும் ஒரு தடவை இப்போ நம்ம வந்து பார்த்தா முன்னாடி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் OMR ஆன்சர் ஷீட். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த OMR ஆன்சர் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது, கீழே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கையொப்பம், இதில் போயிட்டு தேர்வரின் கையொப்பம்னு இருக்குது பாருங்க. தேர்வு தொடங்கும் முன்னர், ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே இதில் போயிட்டு உங்கள் சைன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். தேர்வு தொடங்க முன்னர் போயிட்டு முதல்ல இதில் உங்கள் சைன் வந்து பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்கள் OMR ஆன்சர் ஷீட்டில் இந்த இடங்களில் உங்கள் நேமு, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர் கோடு, வென்யூ, டேட்டு மட்டும் செக்ஷன், உங்கள் ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. OMR ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது, இதில் நேம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு நேம் இருக்குது, எல்லாச்சும் வந்து பார்த்தா மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட அறை கண்காணிப்பாளர் அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டாக வேறு வழி வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகளையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் கவனமாக படித்துவிட்டு பக்கம் 2 வலதுபுறம் கீழ்ப்பக்கத்தில் உள்ள கட்டத்தில் தேர்வுக்கு முன் கையொப்பமிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கான சைனை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து சைன் பண்ணிடுங்க, படித்து பார்த்துட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலும் தேர்வு முடிந்த பின் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து பக்கம் 1 பகுதி 2 உரிய இடத்தில் கையொப்பமிடவும், தவறினால் உங்கள் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற எங்கே சைன் பண்ணுவீங்க அப்படின்னா அது ஒருக்கு பாருங்கள். தேர்வரின் கையொப்பம் தேர்வு முடிந்த பின், ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 இடத்துலையுமே நீங்கள் சைன் பண்ணால் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த OMR ஷீட்டை வந்து பார்த்தா நாட் எவல்யூஷன் செல்லாதாக்கப்படும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OMR ஷீட்டை வந்து திருத்த மாட்டோம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக படிச்சு பாருங்கள். அப்புறம் 2 இடத்துல நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடைத்தாளை பயன்படுத்துவதற்கு முன்னர் பகுதி 2 அச்சரிக்கப்பட்டுள்ள, அதாவது பார்த்தாச்சு உங்கள் பேர், உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா விடைத்தாளில் அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்பவும் கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனை மட்டும் பயன்படுத்தவும். அதாவது நீங்கள் OMR ஷீட் எதுவாக இருந்தாலும் ஃபில் பண்ணுறதுக்கு பிளாக் பால் பென் மட்டுமே நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ப்ளூ பென்னோ அல்லது வந்து பார்த்தா வேறு கலர் பென்னோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி பிளாக்கு பால் பென்னை மட்டுமே நீங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகுதி 1 எந்த இடத்திலும் நீங்கள் கையொப்பம் கூடாது. ஸோ பகுதி 1 வந்து எந்த ஒரு பிளேஸுமே நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது. இருப்பினும் தேர்வு முடிந்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை
பகுதி 1 கீழ்ப்பாகத்தில் உரிய இடத்தில் பதிக்கவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் வந்து பகுதி 1. இதில் உங்களுடைய சிக்னேச்சர் எங்கேயுமே நீங்கள் வந்து போடக்கூடாது. இருந்தாலும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு முடிந்த பின் உங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகை இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வைக்கிற மாரி இருக்கும், உங்கள் கைரேகை வைக்கிற மாரி இருக்கும். அதுக்கான இங்கு பேடை சம்மந்தப்பட்ட எக்ஸாம் ஹால்லே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வச்சு நீங்கள் உங்களுடைய கைவிரல் ரேகை வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு முடிவடைந்த பின் தேர்வர்கள் அவர்களது இடது கைவிரல் பெருரேகை வந்து பார்த்தா வைக்காம விட்டீங்க அப்படின்னா பெற்ற மொத்த மதிப்பிலிருந்து 2 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எங்கள் கைரேகை வைக்காமல் விட்டிங்கன்னா ஸோ மொத்த மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடைத்தாளின் எந்த பக்கத்திலும் டிராக் பகுதி உட்பட தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடுகள் செய்வதோ கூடாது. விடைத்தாளில் உள்ள பட்டை குறியீட்டினை சேதப்படுத்தக்கூடாது. விடைத்தாளில் தேவையற்ற குறிப்புகள் குறியீடுகள் இருந்து அவை விடைத்தாளில் நேரடி ஆய்வில் கண்டறியப்பட்டு அக்குறியீடுகள் உங்களது அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பின் உங்களது விடைத்தாள் செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பகுதி 1 இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்க பார்கோடெலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த எந்த பார்கோடுமே நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக உங்கள் ஃபோன் நம்பர் எழுதுவதோ வேறு ஏதாச்சும் நீங்கள் குறியீடு இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பார்த்தா நாங்கள் வந்து எவல்யூஷன் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பார்கோடுமே ஸ்கேன் பண்ணாதீங்க. பார்கோட் ரொம்ப அவசியமானது. ஏன்னா உங்கள் ஷீட் எடுத்துகிட்டு போக பாதியாக பிரித்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. பார்கோட் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக ஸ்கேன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கான பேப்பரை அவங்களால வந்து திருத்த முடியும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரிவு 2 வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும். நீங்கள் என்ன வட்டங்களை நிரப்பியுள்ளீர்களோ அதுவே இறுதியானதாகும். வினா தொகுப்பு எண்ணிற்கான வட்டங்கள் நிரப்பப்படாமல் விடுபட்டிருந்தால் உங்கள் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும். வினா தொகுப்பு எண் முறையற்று நிரப்பப்பட்டிருந்தால் அல்லது வினா தொகுப்பு எண் எழுதுவதற்காக வழங்கப்பட்ட கட்டங்களில் எழுதப்படவில்லை எனில் மொத்த மதிப்பெண்லேருந்து 5 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது கரெக்டாக 9:15க்கு உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க, புக்லெட்டு. கொஷின் பேப்பரை கொடுத்த உடனே அந்த கொஷின் பேப்பரில் எல்லா பேஜுமே கரெக்டாக பிரிண்ட்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கொடுத்த உடனே எல்லா பேஜுமே கரெக்டாக இருக்கா பிரிண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உடனே ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் மாற்றி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் உங்களுடைய கொஷின் புக்லெட் நம்பரை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ட்ரி பண்ணியதுக்கப்புறம் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும்னா கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே கொஷின் பேப்பரில் ஒரு புக்லெட் நம்பர் மேலே இருக்கும் கார்னரில். அந்த நம்பரை இதில் இருக்கு பாருங்கள், செக்ஷன் 2ல் போயிட்டு ரைட் யுவர் கொஷின் புக்லெட் நம்பர் இதில் போயிட்டு உங்கள் கொஷின் புக்லெட் நம்பரை ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2னா 2க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல 3னா 3க்கு நேராக ஷேடோ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் எக்ஸாம்பிளாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்கள் கொஷின் புக்லெட் நம்பர் வந்து 27430896 அதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு 2க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். 7னா 7க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். 4னா 4க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நீங்கள் 5 கொடுத்தோன்னா 5க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக நம்பர் எழுதிட்டு அது கீழே அதுக்கு நேராக போய் நீங்கள் ஷேடோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பரை நீங்கள் கொஷின் புக்லெட் நம்பர் எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்த மாட்டாங்க. ஒருவேளை நம்பரை தப்பாக எழுதிருக்கீங்க அல்லது இந்த ஷேடோ பண்ணுறதுல தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா 5 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்காக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 5 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒவ்வொரு கேள்விக்கு விடையளிக்கும் போது ஒரே ஒரு சரியான விடையினை மட்டுமே நிரப்ப வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் என்பதை நிரப்ப வேண்டும். ஓஎம்ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் இருந்தால் தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 2 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணுவீங்க. கொஷின் பேப்பரை பார்த்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக இதில் வந்து பாருங்கள் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கான கொஷினுக்கான ஆன்சர். இருக்குது பாருங்கள், பொறுத்த வரைக்கும் விடை தெரியவில்லை, அதாவது எனக்கு இந்த ஒரு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்றவங்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ஷேடோ பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா ஏதாச்சும் ஏபிசியில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாலும் கரெக்டான ஆன்சர்
ஆன்சர் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகபட்சமாக செலக்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்காங்க, ஜெனுவனாக இருக்க மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஏபிசிடி இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்க பாருங்கள், அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக ஷேடோ பண்ணி ஆகணும். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஷேடோ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் வந்து குறைச்சிருவாங்க. அதேமாரியே ஒரே கேள்விக்கு 2 ஷேடோ பண்ணிருக்கீங்கனாலும் 2 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேடோ பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்டாக இப்போ ஏன்னா அந்த ஏ மறைகிற அளவுக்கு கரெக்டாக ஷேடோ பண்ணுங்கள். இந்த மாதிரி டிக் பண்ணுறதோ இன்ட்டு பண்ணுறதோ கூடாது. ஃபுல்லாக நீங்கள் இந்த மறைகிற மாரி ஏ ஆன்சர் ஏன்னா ஏ ஃபுல்லாக கரெக்டாக ஷேடோ பண்ணுங்கள். பினா பி கரெக்டாக வந்து ஷேடோ பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ ஷேடோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வட்டத்துக்குள்ளே கரெக்டாக நீங்கள் அந்த நிரப்ப பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விடத்தாளில் பிரிவு 3 எத்தனை ஏ பி சி டி மற்றும் ஈஸ் விடையாக குறித்துள்ளவர்கள் என கணக்கிட்டு மொத்த எண்ணிக்கையினை அதற்குரிய கட்டத்தில் எழுதுவதுடன் அதற்குரிய கட்டங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகுதி 1 மொத்தமாக 36 ஏ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 36 ஏன்னு கொடுக்கணும். அதேமாரி வந்து பார்த்தா பார்ட் பியில் எத்தனை பி இருக்குது, சியில் எத்தனை இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு 15 நிமிஷம் கூடுதலாக டைம் கொடுப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா மொத்தமாக 200 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து மொத்தமாக 200 கொஷினில் ஏ மட்டும் எவ்வளோ நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத டோட்டலாக நீங்கள் கூட்டுற மாதிரி இருக்கும். 200 கொஷின் டோட்டலாக 200 கொஷின்லையுமே ஏ மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் ஃபஸ்ட்டு ரஃபாக அந்த கொஷின் புக்கில் ரஃப் பேப்பர் இருக்கும், அந்த பேஜில் நீங்கள் டோட்டல் பண்ணிக்கோங்க. டோட்டல் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பகுதி 3 இதில் போயிட்டு ஸோ டோட்டல் ஏ எவ்வளோன்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு 90 ஏ ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 போட்டு அதுக்கப்புறம் 90 அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு 0க்கு நேராக ஷேட் பண்ணுங்கள், 9க்கு நேராக ஷேட் பண்ணுங்கள், அப்புறம் 0க்கு நேராக இந்த மாதிரி தான். ஸோ ஏ மொத்தமாக ஏ எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க மொத்தமாக வந்து ஒரு 36 ஏ 200 கொஷினில் வெறும் ஏ மட்டுமே 36 ஏ வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா 036ன்னு டைப் பண்ணிட்டு 0க்கு நேராக ஷேட் பண்ணிட்டு 3க்கு நேராக ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே 6க்கு நேராக நீங்கள் ஷேடோ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான். ஒருவேளை நீங்கள் 80 ஏக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னா 080 அப்படின்னு போட்டு 0க்கு நேராகவும் 8க்கு நேராகவும் 0க்கு நேரம் ஷேடோ பண்ணுங்கள். இல்லை மொத்தமாக 200 கொஷினில் 100 கொஷின் ஏக்கே ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னா 100ன்னு போட்டு 1க்கு நேராக ஷேடோ பண்ணுங்கள், 0க்கு நேராக ஷேடோ பண்ணுங்கள், அதேமாரி 0க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த பார்ட் 3ல நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 200 கொஷினில் மொத்தமாக எத்தனை ஏ ஃபில் பண்ணியிருக்கீங்க, அதேமாரி எத்தனை பி வந்து பார்த்தா ஃபில் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சிக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை டிக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு ஈ கூட நீங்கள் ஷேடோ பண்ணலாம் அப்படின்னா 000 போட்டு கீழே 0க்கு நேராக ஷார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஒரே ஒரு இ மட்டும் நான் வந்து ஷேடோ பண்ணிருக்கேன்னா 001 கொடுத்து 1 மட்டும் நீங்கள் ஷேடோ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் 200 கொஸ்டினில் ஏக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, பிக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, சிக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, டிக்கு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். முன்னாடியே ஒரு ரஃப் ஷீட் எடுத்து ஸோ முன்னாடியே கால்குலேட் பண்ணிச்சுக்கோங்க. எடுத்த உடனே இதில் நீங்கள் கொடுத்துறாதீங்க. ஏன்னா வந்து ஒரு சில நம்பர்ஸ் தப்பாக இருக்கலாம். ஸோ அதன் காரணமாக ரஃப் ஷீட்டில் வந்து ஒவ்வொரு ஏக்கும் கரெக்டாக வருதா, பி கரெக்டாக வருதா, சி கரெக்டாக வருதா, டோட்டலாக 200 கொஸ்டின் கரெக்டாக வருதான்னு நீங்கள் முன்னாடியே ரஃப் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் என்ட்ரு பண்ணுங்க. ஏன்னா தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா 2 மதிப்பெண் குறைச்சிருவாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல் வந்து பார்த்தா எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இதில் அவங்க வந்து பார்த்தா ஏபியில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு அவங்க வந்து சைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். அவங்களும் வந்து பார்த்தா 2 இடத்துல வந்து சைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு இடத்துல நீங்கள் ஏபிசி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இருக்கு பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஏபிசி வந்து ஃபில் பண்ணிக்கின்றதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து பார்த்தா ஒவ்வொரு பாக்ஸை எடுத்துக்கோங்க. இது ஒரு பாக்ஸும் இது ஒரு பாக்ஸும் இது ஒரு பாக்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் மட்டும் ஏ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஒரு 10 பண்ணியிருக்கீங்கன்னா 10 அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதேமாரி பி இந்த பாக்ஸில் ஒரு 15 பண்ணியிருக்கீங்கன்னா 15 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சி இந்த சியில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஒரு 20 ஃபில் பண்ணுங்கள். டியில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதேமாதிரி இயில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. இந்த பாக்ஸில் மட்டும் ஏக்கு நேராக மொத்தம் எத்தனை ஏக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பிக்கு நேராக எத்தனை பிக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சிக்கு நேராக எத்தனை சி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, டிக்கு நேராக எத்தனை டி, அதேமாரி எத்தனை இ, அதேமாரி
நேர செகண்டாக இந்த பாக்ஸுக்கு வாங்க. இந்த பாக்ஸில் மொத்தமாக ஏக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பி கொஷனுக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதேமாதிரி இந்த பாக்ஸுக்கு அந்தந்த பாக்ஸுக்கு நேராக ஏல எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பிக்கு பண்ணிக்கிற மாரி கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இதான் உங்களுக்கு வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சிலத்துமே தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிட்டு சைன் பண்ணிருக்கீங்களா, ஏபிசி தான் அதிகமாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த டோட்டல் பண்ணுறது இதில் டோட்டல் பண்ணுறது அதான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. முன்னாடியே ஒரு ரஃப் ஷீட்டு அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தேன் இந்த ஏபிசி டோட்டல் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ முன்னாடியே ஒரு ரஃப் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதான் OMRல கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முன்னாடியே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சம்மந்தப்பட்ட டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அறை கண்காணிப்பாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட நீங்கள் சொன்னாவே அவங்களே டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா தயக்கமே இல்லாமல் தாராளமாக வந்து கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க் வந்து லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ OMR ஷீட்டு இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணி கரெக்டாக வந்து எக்ஸாம் எழுத பாருங்கள். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் OMR ஷீட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ லாஸ்ட்டு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஏபிசி கால்குலேட் பண்ணுறது, என்ட்ரு பண்ணுறது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.